Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீதமா இருக்க கொஞ்சம் வயர்களை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சூப்பரான ரிட்டர்ன் gift எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டாவும் நீங்க செஞ்சிரலாம். வீட்ல இருக்கிற ஒரு சின்ன பிள்ளைங்க கூட இந்த மாதிரி கூடைகள் வந்து ஈஸியா செஞ்சிரலாம். gift கொடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஆன்லைன் கிளாसेस தேவைப்பட்டது அப்படினா என்னுடைய வாட்ஸ்அப்ல வந்து நீங்க chat பண்ணுங்க. டீடைல் எல்லாம் சொல்றேன். உங்களுக்கு பிளாஸ்டிக் வயர்கள் வேணும்னாலும் எங்களுடைய வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து வயர் வந்து எப்படி மெஷர்மென்ட் எடுக்கிறதுன்னு சொல்றேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கேலை பிடிச்சிட்டு மேல் பக்கமா ஸ்டார்டிங் பாயிண்ட பிடிச்சிட்டு அளவு எடுக்கணும். நான் வந்து இந்த கூடைக்கு வந்து 5 அடி எடுத்திருக்கிறேன். 5 காஃபி பிரவுன் கலர்ல 20 வயர்களும் ஆஃப் ஒயிட்ல வந்து 6 வயர்களும் நான் கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து 5 அடி தான் நான் எடுத்திருக்கேன். 5 அடி எடுத்துட்டு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஈக்குவலா ஃபோல்டு பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். அப்பதான் நாட் போடுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து கிராஸ் கட் மெத்தட்ல தான் போடுறேன். அதனால ரொம்ப ஃபாஸ்டா போட்டுடலாம். ரொம்ப ஈஸியானது. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கு நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வந்து இதுக்கு வந்து நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நாட் போடுறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக கொஞ்சம் டீட்டெயிலா காட்டுறேன். 2 வயர்களை எடுத்து ஈக்குவலா எடுத்து மடிச்சுக்கணும். சேம் கலர் தான் எடுக்கணும். ஈக்குவலா மடிச்சுட்டு ரைட் ஹேண்ட்ல இருக்கிற ஒயரை லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற ஒயர் மேல போட்டுட்டு கீழே இருக்கிற அந்த ரிவர்ஸ் ஒயரை வந்து மேல வச்சுட்டு சைட்ல இருக்கிற ரிவர்ஸ் ஒயரை லூப் வழியா வெளியே எடுத்துடணும். இதை வந்து 4 வயர்களையும் ஒரே டைம்ல இழுத்து டைட் பண்ணிக்கணும். இந்த 4 வயர்களும் ஈக்குவலா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து நமக்கு ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகாம இருக்கும். அதே மாதிரி எல்லா 2 வயர்களையும் எடுத்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து எல்லா நாட்ஸும் போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி போடுறது அப்படிங்கறத காட்டுறேன். இதே மாதிரி சேம் கலர் 2 வயர்கள் எடுத்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லா வயர்களையும் நான் நாட் போட்டு வச்சுட்டேன். காஃபி பிரவுன் கலர்ல மொத்தம் வந்து 10 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. ஆஃப் ஒயிட் கலர்ல 6 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. இனி வந்து இதை எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். 2 நாட்ஸ் வந்து நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காஃபி பிரவுன் கலர் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதுல வந்து என்ன பேட்டர்ன் போட போறோம் அப்படின்னா 5x5 பார்டர் டைமண்ட் டிசைன் தான் போட போறோம். அதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைமண்ட் ஷேப் வந்து போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மேலே போடும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைமண்ட் டிசைன் எப்படி போடுறது அப்படிங்கறத சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் 2 காஃபி பிரவுன் கலர் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டையும் பக்கம் வச்சுட்டீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். கீழே வந்து ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு ரைட் சைடில் இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த நாட் வந்து நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. 2 நாட்ஸ் இல்லை இடையிலையும் கேப்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இனி வந்து திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு கீழேயும் அதே மாதிரியே நாட் போட்டுக்கோங்க. எப்போதுமே வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை தான் ஃபோல்டு பண்ணணும். ரைட் சைடில் இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போடணும். இப்போ வந்து 2 நாட்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து திருப்பி நேரா வச்சுக்கணும். நேரா வச்சுட்டு இன்னொரு நாட் வந்து காஃபி பிரவுன்ல இருந்து எடுத்துட்டு அதையும் இதனோட ஜாயின் பண்ணணும். ஓகேவா? எந்த இடத்துல ஜாயின் பண்ணோம் அப்படிங்கறத கவனமா பாருங்க. இந்த மாதிரி பக்கத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சென்டர்ல வந்து ஒரு லைன் கிடைக்குது இல்லையா? 2 நாட் சென்டர் லைன்ல இருக்கு. மேல ஒரு நாட் கீழே ஒரு நாட் இருக்கு. அந்த சென்டர்ல இருக்கிற லைன்ல தான் நம்ம ஜாயின் பண்ணணும். வேற வயர்கள்ல ஜாயின் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இதுதான். எங்க ஜாயின் பண்றதுன்னு தெரியாம மாத்தி ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதனால இதை வந்து கரெக்டா ஜாயின் பண்ணுங்க. இந்த சென்டர் லைன் இருக்கு பாருங்க, அதுல வந்து வச்சீங்க அப்படின்னா மேல வந்து ஒரு எக்ஸ் வடிவம் கிடைக்கும். கீழே வந்து ஒரு எக்ஸ் வடிவம் கிடைக்கும். இதெல்லாம் நீங்க ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி தான் அடுத்தடுத்த நாட்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். கீழேயும் அதே மாதிரி நாட் போட்டுருங்க. இப்போ வந்து 3 நாட்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இன்னும் 2 நாட்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதை வந்து கொஞ்சம் ஸ்பீடா காட்டுறேன்.
இது 5x5 டைமண்ட் டிசைன் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அதனால 5 knots வந்து நம்ம காஃபி ப்ரௌன்ல சென்டர் லைன்ல ஜாயின் பண்ணணும். இப்போ 5 knotsையும் ஜாயின் பண்ண பின்னாடி இதை வந்து டைமண்ட் டிசைனுக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு சென்டர் லைனில் 5 knots இருக்குது, மேலே வந்து 4 knots இருக்குது, கீழே வந்து 4 knots இருக்குது. அதுக்கு மேலே நமக்கு வந்து 3 இடத்துல மட்டும் எக்ஸ் ஷேப் வந்து கிடைக்குது, அதில் வந்து நாட் போட்டுருணும். அதே மாதிரி கீழேயும் 3 இடத்துல நமக்கு எக்ஸ் ஷேப் கிடைக்கும், அதுலேயும் நம்ம நாட் போடும்போது நமக்கு வந்து 5 லைன் கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த 3 லைன் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே நமக்கு 2 இடத்துல வந்து எக்ஸ் வடிவம் கிடைக்கும், அதில் நாட் போட்டுருணும். அதுக்கு மேலே ஒரே ஒரு இடத்துல மட்டும் எக்ஸ் ஷேப் கிடைக்கும், அதுலேயும் நாட் போட்டுருங்க. அதே மாதிரி கீழேயும் போட்டுருங்க. இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து டைமண்ட் டிசைன் கிடைச்சிடும். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் கிடைச்சிடும். இதே மாதிரியே இன்னொரு பாட்டு இருக்கு பாருங்க, 5 நாட் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த 5 நாட்லையும் இதே மாதிரி ஷேப் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அது எல்லாமே காட்டணும் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும், அதனால நான் அந்த டைமண்ட் செய்யறத காட்டல. சேம் இதே மாதிரி தான், மொத்தம் 10 knots இருக்கும். 5 knotsல வந்து இந்த மாதிரி ஒரு டைமண்ட் போட்டுக்கோங்க, இன்னொரு 5 knotsல இன்னொரு டைமண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஹாஃப் ஒயிட் கலரை எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த 2 டைமண்ட் டிசைனும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து ஹாஃப் ஒயிட் கலரை இதில் வந்து ஜாயின் பண்ணலாம். சென்டரில் வந்து நமக்கு ஒரு ஹாஃப் ஒயிட் வரும், ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒரு ஹாஃப் ஒயிட் வரும். நம்ம வந்து 6 ஒயர்கள் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த 6 ஒயர்களில் நம்ம 3 knots போட்டு வச்சிருந்தோம். அதில் வந்து ஒரு நாட் எடுத்துட்டு நம்ம இதில் ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து எங்கே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, சென்டர் லைனில் வந்து 5 knots இருக்குது பாருங்க, அதில் தான் நம்ம ஜாயின் பண்ணோம். அது பக்கத்தில் இந்த ஒயிட் நாட்டை வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் எக்ஸ் ஷேப் கிடைக்கும், 2 இடத்துலையும் நம்ம நாட் போடணும். இப்படி நாட் போடும்போது அதில் கிடைக்கிற நாட் வந்து நமக்கு மிக்ஸ்டு கலரில் இருக்கும், காஃபி ப்ரௌன் அண்ட் ஹாஃப் ஒயிட்டில் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டுக்கணும். இப்போ ஒரு டைமண்டை வந்து ஹாஃப் ஒயிட்டோட ஜாயின் பண்ணியாச்சு. இன்னொரு டைமண்டை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த டைமண்ட் ஷேப் எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த 5th லைன் சென்டர் லைன் இருக்குது பாருங்க, அதை வந்து இந்த ஹாஃப் ஒயிட் நாட் கிட்ட வச்சோம் அப்படின்னா 2 இடத்துல நமக்கு எக்ஸ் ஷேப் வந்து கிடைக்கும். அந்த இடத்துல நாட் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல நாட் போடும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஓகேவா? இனி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட்டும் லாஸ்ட் ஒரு ஒயிட்டும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அதுவும் இதே போல தான், ஹாஃப் ஒயிட் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா நாட்ஸ், அதை எடுத்து இந்த சென்ட்ரல் லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் வச்சு பார்த்துட்டு நம்ம அந்த சென்ட்ரல் லைன்ல ஜாயின் பண்ணோம். அதே மாதிரி இன்னொரு ஹாஃப் ஒயிட் எடுத்துட்டு லாஸ்ட் பக்கமா வச்சுட்டு அதையும் ஜாயின் பண்ணும். இப்ப பாருங்க, எல்லா ஒயர்களையும் நான் ஜாயின் பண்ணியாச்சு, எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணியாச்சு. இனி என்ன அப்படின்னா, இந்த டைமண்ட் டிசைன்ல வந்து நம்ம பார்டர் டிசைன் கொடுக்கணும். இந்த டைமண்ட் டிசைன்ல வந்து நமக்கு வந்து 4 பக்கத்துலயும் ஹாஃப் ஒயிட்ல வந்து பார்டர் மாதிரி வரும். அந்த பார்டர் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பாருங்க, இந்த இடத்துல நமக்கு கிராஸா ஹாஃப் ஒயிட் போகுது இல்லையா, இதுல எல்லாம் நாட் போட்டு வரணும், அவ்வளவுதான். கிராஸா நம்ம நாட் போட்டு வரும்போது அந்த டைமண்ட் டிசைனுக்கு பார்டர் மாதிரி ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த சைட்லயும் கிராஸா நாட் போட்டுவாங்க, 5 நாட்ஸ் வந்து போட்டுவாங்க. இதே மாதிரி 2 இடத்துலயும் நமக்கு வந்து டைமண்ட் டிசைன் வரும். 2 இடத்துலயும் டைமண்ட் டிசைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். ஓகேவா? இனி வந்து இதுக்கு நடுவுல இருக்க கேப்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்க, நடுவுல வி ஷேப் மாதிரி வருது இல்லையா, அந்த பகுதியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அது எப்படி கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப சென்டர்ல வந்து ஹாஃப் ஒயிட் இருக்கு இல்லையா, அந்த ஹாஃப் ஒயிட்டுக்கு மேல 2 இடத்துல நமக்கு எக்ஸ் ஷேப்ல ஒயர் மீட் ஆகுது, அதுல நம்ம நாட் போடணும்.
அதுக்கப்புறமா அதுக்கு மேலே 3 இடத்துல நமக்கு எக் ஷேப் மீட் ஆகும், அதில் நாட் போடணும். அதுக்கப்புறமா 4 இடத்துல எக் ஷேப் வந்து மீட் ஆகும், அதுலேயும் நம்ம நாட் போட்டுடணும். அப்போ வந்து நமக்கு வந்து இந்த பேஸுடைய அந்த கேப் இருக்கு பாருங்க, அது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி கீழேயும் போட்டுவாங்க. கீழேயும் ஒரு நாட் வந்து ஹாஃப் ஒயிட் இருக்கு, திருப்பி வச்சுக்கணும். ஒரு நாட் வந்து ஹாஃப் ஒயிட் இருக்கு, அதுக்கு மேலே 2 எக் ஷேப் மீட் ஆகும். அதுக்கப்புறமா மேலே வந்து 3 எக் ஷேப் மீட் ஆகும். அதுக்கப்புறமா 4 எக் ஷேப் மீட் ஆகும். இதுல எல்லாம் நாட் போட்டு வந்துருங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த பேஸ் வந்து கிடைக்கும். இந்த பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கார்னர் எப்படி டர்ன் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். கம்ப்ளீட் பண்ண பின்னாடி நமக்கு இப்படிதான் கிடைச்சிருக்கும். இதுல வந்து எத்தனை ஒயர்கள் இருக்கு கிராஸா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணலாம். கரெக்டா இருந்தாதான் நமக்கு வந்து கார்னர் சரியா வரும். ஹாஃப் ஒயிட் கலர்ல ஒரு ஒயர் இருக்கு, அதுக்கப்புறமா 5 ஒயர்கள் காஃபி ப்ரௌன்ல இருக்கு. மொத்தம் வந்து 6 ஒயர்கள் கிராஸா நமக்கு வருது. கீழேயும் அதே மாதிரி 6 ஒயர்கள் வருது. மொத்தம் நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஸ்ல வந்து 11 லைன் வந்து இருக்குது. இந்த பேஸ் லைன்ல மொத்தம் 11 லைன் இருக்கு. இப்போ கார்னர் வந்து எந்த இடத்துல டர்ன் பண்றதுன்னு சொல்றேன். லாஸ்டா இருக்க 2 காஃபி ப்ரௌன் எடுத்துட்டு அதுல வந்து கார்னர் டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 2 இடத்துல இருக்கிற ஒயரை எடுத்துட்டு கார்னர் டர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஒயரை வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ரைட் சைடு ஒயரை அதுக்கு மேலே சுத்திட்டு நாட். இப்போ இந்த நாட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவில் வரும். 3 நாட்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல கிடைக்கும். இதே மாதிரி தான் 4 கார்னர்லையும் நீங்கள் வந்து டர்ன் பண்ணணும். கார்னர் வந்து டர்ன் பண்ணணும். அடுத்த பக்கத்துலேயும் பாருங்க, 5வது ஒயரையும் 6வது ஒயரையும் எடுத்து நம்ம நாட் போடணும். லாஸ்ட் இருக்க 2 காஃபி ப்ரௌன் எடுத்து நம்ம நாட் போடணும். இதே மாதிரி 4 சைடும் போட்டு வந்துருங்க. இப்போ பாருங்க 4 சைடும் நான் வந்து கார்னர் டர்ன் பண்ணிட்டேன். இனி வந்து இது எப்படி வருது அப்படின்னா இந்த மாதிரி போட் ஷேப்ல நமக்கு வந்து வந்திருக்கு. இனி இதுக்கு இடையில இருக்கிற ஒயர்களை சேர்த்து நாட் போட்டு இந்த பேக் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுதான். பாருங்க எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து எக்ஸ் வடிவம் கிடைச்சிருக்கு. 2 பக்கத்துல மட்டும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல எப்படி போடுறதுன்னு சொல்றேன். நீங்க வந்து கிராஸா போட்டு வரணும். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாட் போட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்கும், அதுல நாட் போடணும். அதுக்கப்புறமா அதுக்கு மேல ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்கும், அதுல நாட் போடணும். இந்த மாதிரி நீங்க போட்டு வரும்போது அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நமக்கு ஈக்குவலா கம்ப்ளீட் ஆயிடும். எல்லா இடத்துலையும் நமக்கு ஈக்குவலான டிசைன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இனி எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, அப்படியே கண்டினியூவா போட்டு வர வேண்டியதுதான். எந்த மாற்றமும் பண்ண வேணாம். நீங்க கிராஸா போட்டு வரும்போது கூட வந்து ஃபாஸ்டா நமக்கு முடியும். லைனா போடுறதுனாலும் நல்ல லைனா போட்டு வரலாம், அதுலயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எக்ஸ் ஷேப்ல இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம நாட் போட்டு வரணும். இப்ப கிராஸா எப்படி போட்டு கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல பாருங்க எக்ஸ் ஷேப்ல இருக்கு இல்லையா, இதுல வந்து லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஒயர் போகுது. இப்போ இந்த எக்ஸ் ஷேப்ல வந்து நாட் போட்டுறோம். லெஃப்ட் சைடு போற ஒயர்ல மேல பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயும் ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது, அதுலயும் நாட் போட்டுடலாம். இதே மாதிரி கண்டினியூவா லெஃப்ட் சைடே நம்ம போட்டு வரணும். அப்படி போட்டு வரும்போது நமக்கு கிராஸா நாட்ஸ் வரும். இந்த மாதிரி நீங்க கிராஸா போட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் நமக்கு ஈவனா நாட்ஸ் வந்து கிடைச்சிடும். இப்ப இதுவரையும் நம்ம போட்டு முடிச்ச பின்னாடி கீழே இருந்து திரும்பவும் கிராஸா போட்டு வரணும். இதே மாதிரி போட்டு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க லைன் தான் போட்டாலும் சரி, இந்த மாதிரி போட்டாலும் சரி, எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வரும். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி டைப்ல நீங்க வந்து போட்டு வாங்க. நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ பாருங்க இந்த கூடை வந்து போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இவ்வளோ ஹைட் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த கிராஸாக நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 13 நாட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கார்னர்லேருந்து கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது
13 நாட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. நான் வந்து ஒரு லைன் வந்து உள்ள ஃபோல்டு பண்ணி இன்செர்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக தேர்ட் ரோல கிராஸா இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ரைட் சைடு இருக்கிற ஒயரை ரைட் சைடே இன்செர்ட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடே இன்செர்ட் பண்ணியிருக்கேன். அப்பதான் வந்து நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஃபோல்ட் ஆகி மேலே வந்து இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இனி வந்து இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 3 ஒயர் ஹேண்டில் தான் நான் போட போகிறேன். 3 ஒயர் வந்து 4 அடியில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து ஆல்ரெடி நமக்கு 2 இடத்துலையும் ஒயிட் கலர் நாட் வருது. இந்த இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இந்த டிசைன் வந்து சரியாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதே இடத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அந்த ஒயிட் கலர் நாட்டுக்கு கீழே இருக்க நாட்டில் வந்து ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைட்லேருந்து ஒயரை விட்டு லெஃப்ட் சைடு பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 6 ஒயர்கள் கிடைச்சிருச்சு. இந்த 6 ஒயர்களையும் ஈக்குவலாக வச்சுக்கலாம். 3 ஒயர் ஹேண்டில் எப்படி போடுறது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்களை போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்களை போய் பாருங்கள், லிங்க் வந்து கொடுக்குறேன். இந்த 3 ஒயர் ஹேண்டில்லையும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து என்னுடைய ஹேண்டில் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். வந்து ரைட் சைடில் 3 ஒயரும் லெஃப்ட் சைடில் 3 ஒயரும் இருக்கு இல்லையா, சென்டரில் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி எக்ஸ் வடிவத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இதுக்கு மேலே வச்சுக்கலாம். ரைட் சைடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வச்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்த 2 ஒயர்களையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே வச்சுட்டு மேலே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்கிற ஒயரை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே அதுக்கப்புறம் மேலே. இப்போ வந்து 6 ஒயர்களையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் வந்து லாக் ஆகாமல் இருக்கு. பாருங்க, லாக் ஆகிறது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஒயர் வரும். அந்த ஒயர் வந்து நமக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து வரல. அதனால அந்த ஒயரை எடுத்துட்டு பின்பக்கமாக எடுத்துட்டு போய் லாஸ்ட் ஒயரை விட்டுடணும். 2வது ஒயருக்கு மேலே 1வது ஒயருக்கு கீழே இந்த மாதிரி வச்சு திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடணும். அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிற ஒயரையும் அதே போலவே பின்பக்கமாக எடுத்துட்டு போயிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயருக்கு லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரில் 2வது ஒயருக்கு மேலே அதுக்கப்புறமா கீழே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 நாட் போட்ட பின்னாடி இந்த ஹேண்டில் வந்து கூடையோட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அடுத்து வந்து நம்ம லெஃப்ட் சைடு ஒயரை தான் எடுக்கணும். அதை வந்து இந்த கூடையில் இருக்கிற இந்த நேர் இருக்கிற இந்த நாட் இருக்கு இல்லையா, அந்த நாட்டுடைய ஒரு சைடு ஹோல் வழியாக விட்டு இன்னொரு சைடு பக்கமாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சேம் நம்ம ஆல்ரெடி எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே 1வது ஒயருக்கு கீழே இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து போட்டுட்டு வரலாம். இதே மாதிரி கண்டினியூவாக போடுங்க. எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். கை விடாமல் போட்டு வரணும். விட்டுட்டீங்க அப்படின்னா பிரிஞ்சிடும். கண்டினியூவாக ஒயர் வந்து எவ்வளோ லென்த்துக்கு இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து போட்டு வந்துடுங்க. லாஸ்ட்டாக வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ பாருங்க, இவ்வளோ தூரம் வந்து நான் போட்டு முடிச்சிருக்கேன். ஹேண்டில் வந்து இவ்வளோ லென்த் கிடச்சிருக்கு. நம்ம 4 அடி எடுத்தனால நல்ல லென்த்தாகவே ஹேண்டில் கிடச்சிருக்கு. இதை வந்து கூடையோட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லெஃப்ட் சைடு ஒயரை தான் எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரை எடுத்துட்டு கூடைக்குள்ள ஒயரை விட்டுட்டு அடுத்த ஹோல் வழியாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான் அந்த மாதிரி ஹேண்டில் போடலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 நாட் வந்து ஹேண்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் பண்ணிடலாம். சேம் நம்ம எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அதே லைனில்
லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஒயரை இன்செர்ட் பண்ணணும். நாட்டுடைய ஒரு சைடு ரைட் சைடில் 3 ஒயரும் லெஃப்ட் சைடில் 3 ஒயரும் விட்டு ஒயரை வந்து உள்பக்கமாக நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒயர்களை உள்ளே சொருகிடலாம். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கூடை வந்து gift கொடுக்கறதுக்குலாம் நல்லா இருக்கும். ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இந்த மாதிரி கூடைகள் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன் கூடைகள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்லையும் கமெண்ட்லேயும் நீங்கள் வந்து டவுட்ஸ் கேட்கலாம். நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.